ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்எம்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு துணியை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வெட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். மடிப்பு பக்கம் வெட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கணும். அதில் ஒரு மடிப்பு பக்கம் ஒரு ரெண்டு ஓப்பன் சைடு வரும், ரெண்டு ஓப்பன் பீஸ் வரும். ஒரு இது மடிப்பு, ஒரு ரெண்டு இது ஓப்பன் பீஸ் வரும். அந்த மாதிரி ஓப்பன் பீஸை ஆப்போசிட் சைடு போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் வெட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது கை நீளம் மார்க் பண்ணிக்கணும். இது கை நீளம், இது கை அகலம். இது எனக்கு கை நீளம் 9 இருக்குது. ப்ளஸ் நான் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். கை நீளம் 10 மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கை அகலம் 7.5 இருக்குது. எனக்கு 7.5 ப்ளஸ் 1 நான் தையலுக்காக விட்டுருக்கிறேன். 8.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். கை அகலம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கை நீளம் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்ளே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுருங்க. வளைவு வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா உள் வளைவு ஒன்று வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெட்டும் போது 4 துணியும் சேர்த்து வெளி வளைவு ஃபஸ்ட்டு வெட்டணும். வெட்டும் போது 4 துணியும் சேர்த்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உள் வளைவு கட் பண்ணும்போது 2 பீஸ் மட்டும் எடுத்து, இந்த 2 பீஸ் மட்டும் எடுத்து உள் வளைவு கட் பண்ணிக்கணும். இது அவ்வளோதான் கை. இனி பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் வெட்டுறவங்க பக்கம், எப்போவுமே மடிப்பு பக்கம் வெட்டுறவங்க பக்கம் இருக்கணும். துணியை இப்படி மடித்து போட்டுக்கிட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி இருக்கணும். போட்டுட்டு இது பின்பக்கம் உயரம் எனக்கு 14 இருக்குது. பின்பக்கம் உயரம் 14 ப்ளஸ் 1 தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், 15 பின்பக்கம் உயரம். இது பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு 10 ப்ளஸ் 2 12, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க தையலுக்காக. 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ விட்டுக்கலாம். நம்ம துணி எவ்வளோ தேவைங்கிறது பொறுத்து. நான் 2 இன்ச்சு விட்டுருக்குறேன். பாடி சுற்றளவு 10 இருக்குது எனக்கு, ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்குறேன். இது பாடி சுற்றளவு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டுக்கிட்டு அப்புறமா தோல் கழுத்து 2.5, அது நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான் வரும். தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கீழே பின் கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு பின் கழுத்து 8 இருக்குது, 8 இன்ச்சு. நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தோல் கழுத்துலேருந்து கீழே ஒரு லைன் போட்டு 8 இன்ச்சு லைன் போட்டுட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்ருங்க. பாக்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன கழுத்து வேணுமோ அந்த கழுத்து வரைஞ்சி விட்டுக்குங்க. அப்புறமா கைக்குழி, இது தோல் நீளம், தோல் கழுத்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 3 இன்ச்சு எனக்கு 2.5 இன்ச்சு தோல் நீளம் இருக்குது. தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். தோல் கழுத்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 3 இன்ச்சு தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கீழே கைக்குழி எனக்கு 5.75 இருக்குது. தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே 5.75 மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அந்த சைடும் 5.75 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருக்கேன். பாக்ஸ் போட்டு விட்டுட்டு கைக்குழி நம்ம வளைவு வரைகிறதுக்கு 1.5 இன்ச்சு உள்ளே 1.5 இன்ச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கிட்டு அதுலேருந்து ஒரு வளைவு வரைஞ்சிருங்க. நம்ம 1.5 இன்ச்சு வளைவு வரைஞ்சிக்கிட்டு வெட்டும் போது மட்டும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வெட்டுங்க. இறக்கி வெட்டும்போது நமக்கு கை சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதனால தான் இதுங்க நான் வெட்டிட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இனி ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.